ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த உண்மையை எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடணும் தான் இந்த வராகி அம்மா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி கேட்க வந்துட்டதானே. இனிமே உன் வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைய வரப்போகுது. பெத்தவங்க பேச்ச கேட்டு வளர்ந்த சரியான தலைமுறையும் நீங்கதான். அதே நேரத்துல உன்னை பெற்ற பிள்ளைகளின் பேச்சை கேட்டு வளரப்போகிற முதல் தலைமுறையும் நீயாக தான் இருக்க போற என் செல்லமே. காலமும் நேரமும் இப்ப எல்லாம் மாறிடுச்சு. பெரியவங்க பேச்ச கேட்கணும், பெத்தவங்க சொன்ன கேட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதெல்லாம் மாறி போய் இப்போ பிள்ளைகள் எல்லாருமே தான் தான் ராஜா, தான் தான் ராணி, தான் சொல்றதுதான் தன்னுடைய பெத்தவங்க கேட்கணும், தன்னுடைய வார்த்தைகளுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துட்டது. அதற்கேற்றாற் போல காலமும் மாறிடுச்சு. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? உன்னுடைய சிறு வயதில் நடந்த சில விஷயங்களை யோசிச்சினா அதுக்கும் இதுக்கும் கூட சம்பந்தம் இருப்பது ஞாபகம் வரும். எது எப்படினாலும் இருக்கட்டும், இப்போதைய உன்னுடைய கவலைகளை வச்சு உன் வாழ்க்கையை நீயே தீர்மானிச்சிடாத. உன் வாழ்வில் இருக்கும் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும்படியும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படியும் தான் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்க போற வாய்ப்புகளையும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரியான முறையில பயன்படுத்தினாலே உன் வாழ்க்கையில நீ முன்னேறி வந்து விடலாம் என் செல்லமே. இனி ஒருபோதும் எதுக்காகவும் நீ நேரங்காலத்தை வீணாக்கவே கூடாது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகுவதற்கான வழிகளை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே எல்லாமே நல்லதுதான் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. இப்போது உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை நீ தாண்டி ஜெயிச்சு வந்துட்டினா உன் வாழ்க்கையவே முன்னுக்கு கொண்டு கொண்டு வந்துடலான்ற நம்பிக்கையோட யோசிக்க ஆரம்பி. இப்போது உன் கண்ணெதிரே இருக்கும் சவால்கள் எல்லாம் உனக்கு மட்டும் இல்லை என் செல்லமே. இதே கஷ்டத்தை, இதே சோதனையை, இதே பிரச்சனைகளை இந்த உலகத்து வாழ்க்கையில நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் மட்டும் இப்போ உன் கண்ணு முன்னால இல்லைன்னா அப்புறம் உன் திறமைகளை வெளிப்படுத்த உனக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிருக்கும். இப்போது கூட உனக்கு ஏதோ ஒரு வகையில நல்லதுதான் நடந்திருக்குதுன்ற நம்பிக்கையோட உன் பிரச்சனைகளை எல்லாம் தைரியமா எதிர்கொள்ள தயாராகு. உலகத்துல இருக்கிற மனிதர்கள் 1000 பேரு 1000 விதமா எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அறிவுரையும் சொல்லுவாங்க, நல்லதும் சொல்லுவாங்க. சில பேர் இதெல்லாம் உனக்கிட்ட இருக்கிற தப்பு, இதெல்லாம் கெடுதி, இதெல்லாம் மாத்திக்கோன்னு உன்னிடம் குறையாகவும் சொல்லுவார்கள். யார் நல்லது சொன்னாலும் சரி, அறிவுரையாக சொன்னாலும் சரி, அது மட்டுமே உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லாதுதானே. யார் என்ன சொன்னாலும் அதுல இருக்க எல்லா நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை தூக்கி போட்டுடு. அதுக்கு பிறகு நல்ல விஷயங்களையும் உனக்கு துணையா வச்சுக்கிட்டு உனக்கான முயற்சியை மிகவும் தன்னம்பிக்கையோடு நீ செய்யும் போது வெற்றியை நோக்கி பிடித்து விடலாம் என் செல்லமே. வெட்டி விட்டாலும் சரி அல்லது தட்டி விட்டாலும் சரி, எத்தனை முறை தள்ளியே விட்டாலும் சரி, மரங்கிறது மீண்டும் மீண்டும் முளைச்சு வந்துகிட்டு தான் இருக்கும்னு நீ கேள்விப்பட்டிருக்காயா? உண்மை அதுதான். மரத்துல என்னதான் கிளைகளை வெட்டி விட்டாலும் அல்லது மேலிருக்கும் இலை தலைகளை தட்டி விட்டாலும், மரத்தை முழுவதுமாவே வெட்டி விட்டு கீழே கொஞ்சமா விதைகளை மட்டும் விட்டாலும் சரி, அது எப்படியாவது மீண்டும் முளைச்சு வந்துடும். அதே போலதான் உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையும் எவ்வளவு தடைகளும் எவ்வளவு சங்கடங்களும் சவால்களுமே வந்தாலும் கூட அத்தனையையும் தள்ளி விட்டுட்டு சாதிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். என்ன நடந்தாலும் எதிர்த்து தைரியமாக நில் என் செல்லமே. நீ ஏதோ உன்னை தேடி போய்கிட்டே இருக்க, ஆனா வேறொன்னு உன்னை தேடி வந்துகிட்டே இருக்க. அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எப்போதுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில கேட்கறதெல்லாம் கிடைச்சிடாது, எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காது. எதை எப்போ நீ தேடுறியோ அது சில காலம் கழிச்சு வேறு விஷயத்தை தேடும் போது இது கிடைக்கும். எதை எப்போ நீ தேடலையோ அது தேடாத போது கிடைப்பதும், தேடும் போது தவிக்க விடுவதும் தானே மனித வாழ்க்கையின் ரகசியம். நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அல்லது எதை வேணாம்னு நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில உன் கைகளில் உனக்கே வந்து கிடைக்கும். அதை தான் நான் உனக்கு சோதனையாகவும் வைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த பயத்தையும் கவலைகளையும் வேண்டாம்ன்ற புறக்கணிப்பையும் நீ கடந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா நானே இப்படி செய்றேன். என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ள வரணும் என் செல்லமே. ஒரு சாதாரணமாக வரையக்கூடிய ஓவியத்தை அழகாக மாத்தணும்னா அதற்கு பல வண்ணங்களை கொடுக்க வேண்டும் தானே. அதே போலதான்
உன் வாழ்க்கையும் ஒரே மாதிரி போகக்கூடாதுன்னு தான் உன் மனசுக்குள்ள நல்லெண்ணங்களோடு முன்னேறுவதற்கான வேலைகளை பாருன்னு சொல்றேன். யார் மீதும் எப்போதும் எதற்காகவும் நீ கோபப்பட வேணாம். ஏன்னா அன்பால் சாதிக்க முடியாததை கோபம் சாதித்து விடாது என் செல்லமே. நீ அன்பை காட்டி அதன் மூலமா ஜெயிக்க பாரு. கோபப்பட்டு நம்ம சொல்றதையெல்லாம் இவங்க கேட்கும்படி நம்ம மாத்தி அமைச்சிடலாம் நினைச்சீனா அது ஒரு காலத்திலும் நடக்காது. நீ கோபப்பட்டு கத்தும்போது சரி சரின்னு அதை செய்யறவங்க எல்லாம் வருத்தத்தோடும் வேதனையோடும் உன் மீது மீண்டும் ஒரு கோபத்தோடும் தான் அதை அப்போதைக்கு செய்யறாங்களே தவிர கோபப்பட்டு பேசிய வார்த்தைகள் எந்த பலனையும் ஒருபோதும் கொடுக்காது. அதற்கு பயந்தார் போல நடிப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக மீண்டும் அதே செயலை செய்யத்தான் செய்வார்கள்ங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கை உன்னிடம்தான் இருக்குதுன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழணுமே தவிர்த்து தேவையில்லாத வேலைகளை செய்ய வேண்டாம். நீ எதிர்பார்த்த வெற்றியும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் நிச்சயமா உன் வாழ்க்கையில கிடைக்கும். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மாறாத உற்சாகமும் எப்போதும் மகிழ்ச்சியும் உன்னிடமே இருக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையா நிக்க போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பேராசை முடியும் போதுதானே அந்த இடத்தில் மகிழ்ச்சி தொடங்கும். நீயும் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்படுவதையும் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து பேராசைப்படுவதையும் நிறுத்திட்டீனா நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமா உனக்கு இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து எப்போது நீ புன்னகை செய்ய தொடங்குகிறாயோ, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்போது எப்போது அதை பார்த்து நீ சந்தோஷப்படுறியோ அப்போதுதான் உன் வாழ்க்கை தொடங்கும். அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கும் என் செல்லமே. ஒரு பெரிய பாறையை அடிச்சு அடிச்சு அதை சுக்குநூறாக உடைக்கிறது போலதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாததாக நான் மாத்த போறேன். நீயும் உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சு வந்தீனா இப்போது தோல்வியாக உன் கண்களுக்கு எதிரில் இருக்கக்கூடதெல்லாம் நாளை தொடர் வெற்றியாக மாறும். ஒரு சாதாரண விதைய ஒரு சிறு பல கொட்டையவோ அல்லது வேணாம்னு தூக்கி போடுற விதையவோ மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சா அதற்கும் கூட ஒரு எதிர்காலம் உருவாகி அதுவும் அழகான மரமாக வருகிறது தானே. அப்படி இருக்கும்போது என்னுடைய அன்பு பிள்ளையான நீ மனித பிறவியாக பிறந்திருக்க. உன்னை வெறும் தோல்விகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் விதைத்து வைத்த மரம் போல மூடி வச்சிட முடியுமா? நிச்சயமா இல்ல. யார் எதை போட்டு உன்னை அடக்கி வைத்தாலும் அத்தனையையும் தாண்டிக்கிட்டு எழுந்து வரக்கூடிய மரமாக மண்ணை கிழித்து கொண்டு வரக்கூடிய அந்த விதையாக நீ இருக்கணும். உன் வாழ்க்கையை பார்த்து நீ சோர்ந்து போயிட்டினா யார்தான் உன் வாழ்க்கையை வாழ்வது? என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என்னால சரி செய்ய முடியும்னு தைரியமா எழுந்து வா. வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம்தான். வாழ ஆரம்பி என் செல்லமே. கோபமும் பயமும் தேவையில்லாத நினைவுகளும் உன் வாழ்க்கையில நிம்மதியாக உன்னை வாழ விடாது. தேவையற்ற கோபத்தை தூக்கி போடு. மோசமான பயத்தை எதிர்கொள்ள நீ தைரியமான ஆளாக மாறு. இனிமையான நினைவுகள் இருந்தால் அதை யோசிச்சு ரசிக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத கஷ்டத்தை தரக்கூடிய வருத்தத்தையும் வேதனையும் தரக்கூடிய நினைவுகளை யோசித்து யோசித்து வருந்தாதே என் செல்லமே. எப்போதும் என்ன நடந்தாலும் சிரித்த முகத்தோடு புன்னகையோடு நீ இருக்க ஆரம்பிச்சிட்டினா துயரங்களே உன்னை நெருங்க பயப்படும். கொஞ்சம் சிந்திச்சு வாழ ஆரம்பிச்சினா பொய்களும் கூட உன்னை நெருங்க பயப்படும். ஆம் என் செல்லமே. எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசி சமாளித்து வாழக்கூடிய மனிதர்கள் உன்கிட்ட வந்து பொய் சொல்றதுக்கு முன்னாடி ஐயோ இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே இவங்க சரியான திறமையான ஆளாச்சேன்னு உன்னிடம் பொய் சொல்வதற்கு தயங்கி அவர்கள் வேலையையும் சரியா உனக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. எப்போதும் என் பிள்ளையான நீ துயரங்களை எதிர்த்து சிரித்தே வாழக்கூடிய ஆளாகவும் பொய்கள் பேசுபவர்கள் கண்ணெதிரே தைரியமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆளாகவும் சரியாக சிந்தனை செஞ்சு நிதானமா உன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாகவும் மாறிட்டினா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சிறப்பாகவும் சிறகுகள் முளைத்து பறக்கும்படியாகவும் அமையும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.